ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மேந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நாம் விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் இந்த ஒரு பொருளை கலந்து நீங்கள் வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தீபம் தினந்தோறும் ஏற்றிக்கிட்டு வரும் பொழுது உங்கள் வீட்டில் கோவிலில் இருக்கக்கூடிய அதே நறுமணம், அதே தெய்வ கடாட்சம், அந்த நறுமணம் நம்ம வீட்டுக்குள்ள தெய்வத்துடைய அனுக்கிரகம் அத்தனையும் நிறைந்து இருக்கும். வீடே பார்த்திங்கன்னா கோவிலாட்டம், கோவிலில் இருக்கிற அதே உணர்வு நமக்கு கிடைக்கும். அவ்வளவு வீடு பரிசுத்தமாக மாறிடும், தூய்மையானதாக மாறிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பொருள் பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சம் நிறைந்தது. மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் தொடர்ந்து ஏதாவது வறுமை இருந்து வாட்டிக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து கஷ்டம் இருக்குது, பணம் தங்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீடு இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இதை நம்ம செஞ்சுக்கலாங்க. அப்படி இல்லை, எல்லா வசதியும் எங்கள்கிட்ட இருக்கும், இன்னமும் நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை செய்யலாங்க. எல்லாருமே செஞ்சு வச்சுக்கலாம். அதி அற்புதமான இந்த ஒரு விஷயம். நான் என்னுடைய வீட்டில் இது போல் தான் விளக்கேற்றிக்கிட்டு வரேன். அந்த பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜாதிக்காய். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜாதிக்காய். அதில் மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு காயை நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய 1 லிட்ரு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ளே அப்படியே போட்டுடுங்க. அந்த எண்ணெயில் அந்த காய் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இது 6 மாதத்துக்கு கூட அப்படியே இருக்குங்க. அந்த எண்ணெயிலே ஊற 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 அந்த எண்ணெயின் நறுமணம் கூடிக்கிட்டே தான் போகும். அந்த எண்ணெயிலே நீங்கள் தினந்தோறும் விளக்கேற்றிக்கிட்டே வாங்க. அப்படி உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்கா பொடியாகவே கிடைக்குதுங்க. நீங்கள் விளக்கேற்றிட்டு அதில் ஒரு சிட்டிகை அந்த பொடியை எடுத்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு எரியக்கூடிய விளக்கில் அந்த எண்ணெயோ நெய்யோ எதை ஊற்றி நீங்கள் விளக்கேற்றிங்களோ அதில் போட்டுடலாம். இப்படியும் செய்யலாங்க. நான் செய்கிறது எண்ணெயில் ஊற வச்சு தான் நான் விளக்கேற்றிட்டு வரேன். இதே முறையில் நீங்களும் செய்கிறதுக்கு இஷ்டம் இருந்தால் செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியிருக்கிறேன். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.